இங்கே ஒரு பொண்ணு துடுப்பு எடுக்க முயற்சி பண்ணுது. அப்போதைக்கு ஒரு பெரிய மீன் அந்த பொண்ணை கடிச்சிருது. உடனே பிளட் ப்ளீட் ஆக ஆரம்பிக்குது. இவங்களும் கட்டு போட்டு பாக்குறாங்க. ஆனா அது நிக்கவே இல்லை. அந்த துடுப்பையும் கடிச்சு உடைச்சிருது. அந்த உடஞ்ச குச்சி எடுத்து அந்த மீனோட முதுகலை குத்துறான். இருந்தாலும் மறுபடியும் திருப்பி வந்து அந்த போட்டை உடைச்சு விட்டுருது. உள்ள தண்ணி வர ஆரம்பிக்குது. பிளட் ஓவர்ஃப்ளோ ஆகி அந்த பொண்ணு இறந்துருவா. உடனே அந்த பொண்ணை தண்ணிக்குள்ள விடுவாங்க. அந்த மீன் இழுத்துட்டு போயிரும். இவங்க உடனே கையை வச்சு அந்த போட் நகர்த்த முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மீன் சாப்பிட்டுட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா, அதனால அந்த போட்ல இருக்க ஒரு பொண்ணு தண்ணிக்குள்ள குதிச்சிருவா. அதாவது யாராவது காம்பத்தை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி அந்த மீனும் அந்த பொண்ணை துரத்திக்கிட்டே போகும். போட்ல தண்ணி ஓவரா வர ஆரம்பிச்சிருது. எப்படியாவது அவங்க சீக்கிரமா கரைக்கு போயாகணும். அதுக்கு இவங்களுக்கு தேவை டைம். அதனால போட்ல இருக்க ஒரு பையனை மூக்க உடைச்சு அவனை தண்ணிக்குள்ள போட்டுருவாங்க. அவனையும் அந்த மீன் சாப்பிட ஆரம்பிச்சிரும். அவன் கையை மட்டும் மேல மிதந்துகிட்டு இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் மேல வருது. மறுபடியும் அந்த போட்டை கடிக்குது பசியில. அந்த தண்ணியில குதிச்ச பொண்ணு எப்படியோ தப்பிச்சு ஒரு போட்டை எடுத்துட்டு வந்துருது. கைத்தையும் போடுது. ஆனா அதுங்களாட்டி அந்த சார்க்கு வந்து அந்த கைத்தை இழுத்துருது. அந்த பொண்ணோட கழுத்துல சுத்தி அந்த பொண்ணு இறந்து போயிருது. யாரையாவது தண்ணிக்குள்ள போடணும்னு சொல்லி அந்த 3 பேத்துக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. அதுல அந்த பொண்ணை தூக்கி தண்ணிக்குள்ள போட்டுறாங்க. இவங்களும் சண்டை போட்டு தண்ணிக்குள்ள விழுந்துருவாங்க. அந்த சார்க்கும் அதுல ஒருத்தனை கடிச்சிரும். அந்த பொண்ணு பழைய போட்ல மேல படுத்துக்கிட்டு இப்படியே தப்பிச்சிருவா. இந்த 2 பேரும் சண்டை போட்டாங்க இல்லையா, அதுலயும் ஒருத்தன் தப்பிச்சிருவான். 2 பேரும் கரைக்கு வந்துருவாங்க.